ரொம்ப பிரபலமாக ரொம்ப பரவலாக சொல்லப்படுகிற கட்டுக்கதை சில நபிமார்கள், சில பெரியவர்கள், அவர்கள் இறந்து போன அந்த நபிமார்களும் பெரியவர்களும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டுக்கதை நம்ம சமூகத்தில் நிலவுகிறது. தமிழக முஸ்லீம்கள் மத்தியில், இந்திய முஸ்லீம்கள் மத்தியில், உலக அளவில் உள்ள மார்க்கறிவு இல்லாத முஸ்லீம்கள் மத்தியில், இந்த நூற்றாண்டு முஸ்லீம்கள் மத்தியில், ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த முஸ்லீம்கள் மத்தியில் கூட இந்த கதை இருக்கிறது. எந்த கதை? 4 நபிமார்கள் உயிரோடு இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்களாம். 4 நபிமார்கள், 2 பேர் தரையில் இருக்கிறாங்களாம், தரையில் உயிரோடு இருக்கிறவங்களாம். 2 பேர் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்களாம். அந்த கதையை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஆகாயத்தில் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஈசா நபியும் இத்ரீஸ் நபியும் ஆகாயத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. தரையில் உயிரோடு இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஹிலர் நபியும் இல்யாஸ் நபி என்ன பண்ணுறாங்க, தரையிலையும் கடல்லையும் அவங்க சுற்றிக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் என்று இந்த 4 நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற கதை. இதற்கேற்ப இந்த ஹிலர் நபிக்கெல்லாம் பாத்தியாலாம் ஓதுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் போனீங்கன்னா, பழைய தஞ்சை, இந்த 3 மாவட்டத்திலையும் காகிதமில்லத்து, இந்த தஞ்சை, நாகை, திருவாரூர், இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிலர் நபிக்குன்னு சொல்லி ஒரு பாத்தியா ஓதுவாங்க. என்ன பாத்தியான்னு கேட்டால், அந்த ரொட்டி கொழுக்கட்டையெல்லாம் சுட்டு கடலில் கொண்டே கரைச்சிட்டு வருவாங்க, கடலில் போட்டு வந்துடுவாங்க. அதையும் கடலில் போடுறீங்கன்னா அவர் கடலில் சுற்றிட்டு இருப்பாராம். அவர் எடுத்துக்கிடுவாராம், போட்டோம்னா என்ன செய்வாராம், அவர் எடுத்துக்கிடுவார். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஹெல்ப்புகளை பண்ணுவார்னு சொல்லி இப்படியெல்லாம் அவங்க இன்னமும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 4 பேரை பற்றி. அதில் ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது, அது பின்னாடி பார்ப்போம். மற்ற 3 பேரை பற்றி சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதைகள், எவ்வித ஆதாரமும் இல்லாத, அடிப்படை இல்லாத செய்திகளாக இருக்கிறது. அதான் இன்றைய கட்டுக்கதையில் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 3 பேர் உயிரோடு இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க என்று சொல்வதற்கு எது அடிப்படையாக இருந்தது, அவங்க இல்லை, உயிரோடு இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம், இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைய தினத்தில் முதல் நாளில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் 19வது அத்தியாயம் மரியம் என்ற அத்தியாயத்தில் 56, 57 இந்த 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க ஒரு செய்தி. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வதுக்கூர் ஃபில் கிதாபி இத்ரீஸ், இந்த வேதத்திலே இத்ரீஸையும் நினைவு கூறுவீராக, இத்ரீஸை பற்றியும் நினைத்து பார்ப்பீராக. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். இன்னஹுக்கான சித்திகன் நபியா, அவர் ரொம்ப உண்மை சொல்லக்கூடியவராகவும் அல்லாஹ்வுடைய நபியாகவும் இருந்தார். இந்த வேதத்தில் அவரை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவர் நபியாகவும் இருந்தார், உண்மையாளராகவும் இருந்தார். இது 56வது வசனம். அடுத்த வசனம், ரஃபஅனாஹு மக்கானன் அலியா, அவரை உயரமான இடத்திற்கு நாம் உயர்த்தி கொண்டோம். இதுதான் பாயிண்ட். அவரை உயரமான இடத்துக்கு உயர்த்தி கொண்டோம்னோடனே, உயரமான இடத்துக்கு உயர்த்துறதுன்னா அவரை அல்லாஹ் உசுரோடு கொண்டு போய் வச்சிருக்கிறான், அதான் அர்த்தம். இதை வைத்து கொண்டு தான் கற்பனை உண்டாகுது. 19வது சூறாவில் 57வது வசனத்தை வைத்துக்கொண்டு அவர் உயரமான இடத்திற்கு அவரை உசத்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் மூத்தா போகல, உசுரோடவே அல்லாஹ் அவரை தூக்கி கொண்டு போய் நெஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான், அதான் உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சில மார்க்க அறிஞர்கள், அந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாத பெயர் தாங்கி அறிஞர்கள் கட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கு தோதுவாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கதை. அந்த இத்ரீஸ் நபி எப்படி, அவர் எங்கே இருக்கிறாரு, இந்த ஒரு வசனம் தான் குர்ஆனில் இருக்கிற வசனம், மற்றதெல்லாம் கதை. எப்படி கதை கட்டுறாங்க, அந்த கதையை விளங்கிட்டால் தான் அதுக்கு தவறான, எப்படி தவறுன்னு விளங்கிட முடியும். அவர் என்ன பண்ணுறாராம், மலக்குல் மௌத் வர்றாராம் இத்ரீஸ்கிட்ட. அதாவது உயிரை வாங்கக்கூடிய மலக்கு இருக்கார்ல, அவர் வந்தவுடனே என்ன செய்கிறாராம், இத்ரீஸ் கேட்குறாராம், எனக்கு என் உயிரை எடுத்துட்டு திருப்பி கொடு. ஏன்ப்பா அப்படி உயிரை எடுக்க சொல்லி திருப்பி கொடுக்க சொல்கிற? இல்லை, மரணம்டா என்னன்னு நான் விளங்கி விட்டால் நல்லா நான் இபாதத்தை அதிகமாக செய்வேன்ல அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம், இந்த அதிகாரம் எனக்கு இல்லை, அல்லாஹ் தான் இதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். உடனே அல்லாஹ்ட்ட ஆர்டர் வந்துருச்சான். இதெல்லாம் எவன் உட்காந்து பார்த்துருந்தா நமக்கு தெரியல, இப்படிலாம் ஆர்டர் வந்தால் குர்ஆனில் இருக்குன்னு, இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். சும்மா என்னமோ பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துச்சான். என்ன உத்தரவு? மலக்குல் மௌத்தே, அவர் உயிரை எடுத்துட்டு மறுபடி கொடு அப்படின்னோடனே இத்ரீஸ் நபியுடைய உயிரை மலக்குல் மௌத்தை எடுத்துட்டாராம், கைப்பற்றிட்டு மறுபடியும் உயிரை கொடுத்துட்டாராம். கொஞ்ச நேரம் மௌத்துனா என்னென்னு விளங்கிட்டாராம். விளங்கினோன்னு நிறைய இபாதத்துக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தாராம். கொஞ்ச நாள் கழித்த பிறகு மறுபடி அவர் வந்தாராம் மலக்குல் மௌத்து. எனக்கு நரகத்தை கொண்டு காட்ட முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டாராம். அது நமக்கு முடியாத. உடனே அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துருச்சான் அவருக்கு, மலக்குல் மௌத்துக்கு.
என் அடியான் இத்ரீஸை கொண்டு போய் நரகத்தை காட்டு. இப்போ நரகத்தில் வாசல் அதிகம் எல்லாம் சுற்றி பார்த்தாராம். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து இங்கே விட்டாங்களாம். அடுத்து கொஞ்ச நாள் சின்னவனை வந்தாராம், எனக்கு சொர்க்கத்தை காட்ட இயலுமா கேட்டாராம். உடனே இவர் அதெல்லாம் முடியாதுன்னாராம். அல்லாட்டிருந்து செய்தி வந்துச்சு அவரை தூக்கொண்டே காட்டுன்னு சொல்லி சொர்க்கத்தை காட்டினோன்னு உள்ள அந்த போய் பார்த்துட்டு வரேன்னு போனாலும் வரமாட்டேன்ட்டாராம். உள்ளே போனவர் அதெல்லாம் வர முடியாது, ஏன்பா வர முடியாதுங்கிற, வெளியே போச்சுன்னா மாட்டேன்ட்டாராம். அப்புறம் அல்லாட்ட லாஜிக் பேசியிருக்காரு. மௌத்தா போன பிறகு ஒரு தடவை தான் மௌத்துன்னு வச்சிருக்கிறேன், நான் ஏற்கனவே மௌத்தாகிட்டேன். எப்படி பாயிண்ட் பாருங்க, எல்லாம் மடக்கிறாரு. ஒரு தடவை மௌத்துன்னு வச்சிருக்கிறேன், ஒரு தடவை என்னை மௌத்தாக்கி தானே உசராக்கி இருக்கிறீங்க, ரெண்டாவது எப்படி நான் மௌத்தா வர்றது, அந்த வேலை எனக்கு முடிந்து விட்டது. ரெண்டாவது யாராக இருந்தால் நரகத்துக்கு வந்து தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கிறது. நான் நரகத்தை ஏற்கனவே நான் போய் பார்த்துவிட்டேன், அதனால் அந்த வேலை எனக்கு சரியாக போயிடுச்சு. மூணாவது என்ன இருக்குன்னு கேட்டால், உள்ளே போனாலும் வெளியே வரமாட்டான்னு இருக்குல்ல, நீ தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிற, நான் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டேன்ல, அதனால் வர முடியாதுன்ட்டானா அவர் சொல்லிட்டாரான். உடனே அல்லாவும் தோல்வி ஒப்புக்கொண்டு என்ன பண்ணிட்டானா, சரி இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தனே. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இதில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு ரஃபஅனாஹு அவரை உயர்த்தினோம், அவரை உயர்த்தினோம் என்று மட்டும் சொன்னால் அவரையே உயர்த்துன்னு அர்த்தம்ங்க. இந்த ரஃபஅனாவுக்கு அப்புறம் ஒரு மக்கானுன்னு ஒரு வார்த்தையெல்லாம் சேர்க்குறான்ல, தரஜா அந்தஸ்து, அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆள வசத்துன்னு அர்த்தம் வராது. அவரை உயர்த்தினோம், எங்கே உயர்த்தினோம், மக்கானு அலியா, உயர்வான ஒரு தகுதிக்கு உயர்த்தினோம்னு தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர அவரையே உயர்த்தினோம்னு சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இத்ரீஸ் நபி சொர்க்கத்தில் போய் இருந்துகிட்டு இருக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்கும் முந்தி, விசாரணையெல்லாம் நடக்கும் முந்தி, அவர் இப்போ சொர்க்கத்தில் இப்போ இருக்கிறாரு என்று சொல்லி அவரை பற்றி ஒரு கதை. அடுத்து என்னன்னு கேட்டால், இலியாஸ் நபி அவரும் உசுரோடு இருக்கிறாருங்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாரா, தரையில் நிலப்பரப்பில் சுற்றிட்டு இருக்கிறாராம். இந்த இலியாஸ் நபி உசுரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு என்னமாவது ஆதாரம் இருக்கான்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பைபிளில் இருக்கே தவிர, இலியாஸை எலியான்னு சொல்லுவாங்க. இலியாஸை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்க, எலியான்னு சொல்லுவாங்க. இந்த எலியாங்கிறவர் வந்து இந்த இறைவனால் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான்றதில் ஒரு வாசகம் இருக்கும். இவங்க அதை பார்த்துட்டு அதுலேருந்து அரபியில் இலியாஸ்ன்னு ஆக்கி இவங்க ஜோடிக்கிறாங்க. இலியாஸ் நபி அப்படி உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறாரு, சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு குரான்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. பைபிளில் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, எலியா என்பவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வசனங்களை பற்றி இறைவனுக்கு இயேசு இறை மகனாங்கிற நூலில் கூட நினைஞ்சிருக்கிறோம். அதை அந்த வசனத்தை பற்றி விலைக்கு குறிப்பிட்டிருக்கோம், பார்த்துக்கலாம் நீங்கள். அதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவரும் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்களுக்கு இந்த இத்ரீஸுக்காவது ஒரு வசனத்தை காட்டுறாங்க, இலியாஸுக்கு அப்படி ஒரு வசனத்தையும் காட்ட முடியாது. அந்த பைபிளில் இருக்கிறதான தவிர வேற குரான் வசனத்தின்படி இந்த வசனத்தின்படி இருக்கிறாரு சொல்ல முடியாது. அடுத்தது முக்கியமாக வந்து ஹில்ரு, அதான் முக்கியமான பாயிண்ட், அதான் ரொம்ப பிரபலியமான விஷயமா இருக்கிறது. ஹில்ர் நபியை பற்றி எவ்வளோ கட்டி விட்டுருக்காங்கன்னா சுப்ஹானல்லாஹ், நிறைய அவரை பற்றி இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். எப்படியெல்லாம் கதை, அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அரஃபா நாளில் வருவாராம். அரஃபா அன்னைக்கு வந்து எல்லா ஹாஜிகள்கிட்டையும் முசாவா பண்ணுவாராம். இந்த ஹில்ர் நபிங்கிறவர் கரெக்டாக ஹஜ்ஜி அன்னைக்கு நினைஞ்சிட்டு வராங்க, மக்காவுக்கு அரஃபா மைதானத்துக்கு வந்துடுவாராம். வந்தால் எல்லா ஹாஜிகள்கிட்டையும் முசாவா பண்ணுவாராம். அந்த முசாவா பண்ணும்போது கூட அவருக்கு இந்த கட்டவரில் என்ன இருக்காது, அவருக்கு மட்டும் எலும்பு இருக்காதான், இப்படி பண்ணுவாங்க. பார்த்துருக்கலாம், முசாவா பண்ணும்போது இந்த வயசான கலட்ட ஆட்கள்லாம் முசாவா பண்ணும்போது ஒரு கை தான் முசாவா பண்ணணும், ஆனால் இவங்களாம் ரெண்டு கை கொடுத்துக்கணும் இப்படி அமைக்கி பார்ப்பாங்க. ஒரு ஹில்லராக இருந்து என்ன பண்ணுறது, அவர் எந்த தோட்டத்தில் வந்துடுவாராம், அவர் எந்த தோட்டத்தில் வேணால் வந்துடுவாராம், என் மாதிரி கூட உங்கள் மாதிரி கூட வந்துடுவாராம். அதனால் யாரை பிடிச்சாலும் விரல அமைக்கி பார்ப்பாங்க. அப்போ இன்றைக்கி ஹஜ்ஜில் அந்த கூத்து நடந்துக்கிட்டு நீ பார்த்தீங்கன்னா வயசான கலட்டு கட்டிலாம் போணுச்சுன்னா ஹில்லர் நபி வந்துட்டா அது அவருக்கு அந்த கை மட்டும் கிடைச்சின்னு வைங்களேன், அவர் அவுளியாவாயிடுறாராம். அவருடைய ஹஜ்ஜு கன்ஃபார்மாக அங்கீகரிக்கப்படுமா, மப்ரூரான ஹஜ்ஜு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அவர் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா. இப்படியெல்லாம் அரஃபா நாளில் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஜிப்ரீல், மீகாயில், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் சேர்ந்து அரஃபாவில் சந்தித்து ஒரு மஷூரா பண்ணுவாங்களாம். இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து ஹில்ர் நபிங்கிற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த 3 பேர், ஈசா நபி விதிவிலக்கு, ஈசா நபிக்கு வந்து தனியாக ஆதாரங்கள் இருக்குது, தனியாக நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 3 பேரும் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, இருக்கிறார்கள், இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் திருமறை குரான்லையும் ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதை நம்ம விளைவிக்கணும். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது ஹில்ருங்கிறவர் உயிரோடு இருந்தார் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இலியாஸுங்கிற உயிரோடு இருந்தார்னு வச்சுக்கிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாள் கூட எப்போன்னு கேட்டால் ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி சல்லாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா ஃபி ஆஹிரி ஹயாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைசி கட்டத்தில்,
அதாவது மூத்தா போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி அந்த கட்டத்தில் தேதி போட்டு வரல. கடைசி கட்டத்தில் ஒரு நாள் இஷா தொழுகையை தொழுவித்தார்கள். இஷா தொழுகை தொழுவு முடிச்சுட்டு அம்மா சல்லம சலாம் கொடுத்து முடித்தவன சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு செய்தியை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன செய்தி என்றால், இந்த இரவில், இந்த நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த இரவு இருக்குதே, இந்த இரவில் பூமியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்களில் ஒரு நபர் கூட 100 வருடம் கழியும் பொழுது பூமியில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த தேதியில், நான் இப்போ உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிற இந்த தேதியில் பூமியில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தை கூட 100 வருஷத்துக்கு மொத்தம் போயிடும். அதான் இன்னைக்கு நான் பேசுகிற எனக்கு ஒரு செய்தி இறைவனால் தரப்பட்டிருக்கிறது. இந்த தேதியில் பூமியில் வாழ்கிற ஒரு உயிர் கூட ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உலகத்தில் இருக்காது. அதுக்காண்டி மனித வாழ்வை 100 வருஷம் விளைக்கிறக்கூடாது. அந்த தேதியில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது. அதுக்கடுத்து பிறந்த குழந்தையாக இருந்தால் 150 வருஷம் கூட வாழ்ந்துடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவில் இதை சொன்னார்களோ, அடுத்த இரவில் ஒரு குழந்தை பிறக்குது, அது 150 வயசு வாழ்க்கை கூட இருந்துடலாம். அதெல்லாம் பிரச்சனை. இன்னைக்கு நான் என்றைக்கு சொல்கிறேனோ, இந்த தேதியில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷ குழந்தையாக இருந்தாலும் சரி, 25 வயசு வாலிபனாக இருந்தாலும் சரி, 50 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கடக்கும் பொழுது, 100வது ஆண்டு வரும் பொழுது ஒருவரும் மிச்சமாக மாட்டார்கள். இப்படி எனக்கு இறைவன் புறத்திலிருந்து எடுத்து காட்டப்பட்டதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அரயத்துக்கும் லைலத்துக்கும் ஹாதிகி, இந்த இரவை பற்றி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஇன்ன ரஅஸ மிஅத்தி மின்ஹா மிஅத்தி சனத்தி மின்ஹா, இந்த நாளிலிருந்து 100வது ஆண்டின் துவக்கத்தில் லா யபுகா மிம்மன் ஹுவ அலா லஹரில் அர்லி அஹதுன், இந்த பூமியுடைய மேல்பரப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட ஒரு 100வது ஆண்டு முடியும் துவக்கத்தில் மிச்சமாக இருக்க மாட்டார்கள். இது புகாரியில் 116வது ஹதீஸு, 564வது ஹதீஸு, 601வது ஹதீஸ். இதிலேருந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீர்களே ஆனால், இப்போ ஹிலர் நபி இருந்தார்னு வச்சுக்கிடுவோம், ரசூல்லா காலம் வரைக்கும் வேண்டாம் அவர் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி 100வது ஆண்டில் கண்டிப்பாக மொத்தம் போயிருப்பார். இப்போ இல்லை, அதாவது பேச்சுக்கு அவர் மூசா நபி காலத்திலிருந்து இருந்து ஈசா நபி காலத்துக்கெல்லாம் உயிரோடு இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இருந்தார் என்று வைத்து கொண்டால் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலுங்கிறாங்கல்ல, பூமியில் இருக்கார் அவர். ஹிலருங்கிறவர் இருந்திருப்பாரே, ஆனால் எங்கே இருந்திருப்பாரு? பூமியிலான இருக்காரு. இலியாசு பூமியிலான இருக்காரு. பூமியில் இருக்கிற எவராக இருந்தாலும் இந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உயிரோடு இருக்க மாட்டார்கள். அப்போ ஹிஜ்ரி 100ல் இதை எப்படி சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசிங்கிறாங்களா? கடைசினா ஹிஜ்ரி 10ன்னு வச்சுக்கிறங்க. ஹிஜ்ரி 110, 100 வருஷம் கழிச்சு 100 வருஷம் தானே அவ்வளோ, ஹிஜ்ரி 110. அப்போ ஹிஜ்ரி 110 வரும் பொழுது ஒரு ஆள் மிச்சமாக இருக்காது, வேறு வேறு ஆளுக்கு தான் இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் இருந்த யாரும் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லக்கூடிய அந்த தேதியில் ஹிலர் இருந்தார் என்று வைத்துக்கொண்டால் கூட 110 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார். இப்போ இல்லைன்னு நினைக்கலாமா? இல்லை, இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு ஹிலருங்கிறவர் மூசா நபி காலத்திலேருந்து தொன்று தொட்டு வந்து கொண்டாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி ஒரு 100 ஆண்டு கழிந்த பிறகு அவர் மௌத்தாகியிருப்பார், கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார். இருக்கிறார் என்று நம்புவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸை நிராகரித்த குற்றமாகிவிடும். ஒன்று, ஒரு ஆதாரம், அவர் உயிரோட இல்லை, இல்யாஸுங்கிறவன் உயிரோட இல்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பத்ர் போர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர். அந்த போரில் அவங்க யாரையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கி இருந்தார்களோ அவ்வளோ பேரையும் கொண்டு போய் களத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்கிறேன், 13 வருஷ உழைப்பு, இந்த 13 வருஷ உழைப்பில் உண்டாக்குன இந்த கூட்டம் தான் 300 பேர். இதுதான் காட்டுறாங்க, இந்த 300 பேரை நான் உண்டாக்கி இருக்கிறேன், இவர்களை நீ அழித்து விட்டாயானால் லன் தோபதாபதா, உன்னை யாருமே வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, நீ வணங்கப்படவே மாட்டாய், இதுதான் மொத்த சரக்கே உழவுதான். இவங்களை காலி பண்ணிட்டேன்னு சொன்னால் உன்னை வணங்குறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அல்லாஹ் அப்படின்ற ரசூலுல்லாஹ் வந்து துஆ செய்கிறாங்க. இது முஸ்லீமில் 3309வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இதை சிந்திச்சு பார்த்தீர்களேயானால், ஹிலர்னு ஒருத்தர் இருந்தார்னு வைங்க, அவர் வணங்கிட்டு இருப்பார்ல, ஹிலர்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் இந்த கூட்டம் அழிஞ்சு போனால் கூட அல்லாஹ் வணங்குறதுக்கு அவர் வணங்கிட்டு இருப்பார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கூட்டத்தை நீ காலி பண்ணிட்டேன்னு வை, உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது உலகத்தில். இதுதான் மொத்த ஸ்டாக் இவ்வளவுதான். உன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் என்று மொத்த இருப்பு எவ்வளவுதான், இந்த மக்கள் மாத்திரம்தான். இவங்களை நீ பதில் அளித்து விட்டாயானால் உன்னை வணங்க ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹிலர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்க, அவரை தவிர மற்றவங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் எல்லாம் வணங்குறதுக்கு இருந்திருப்பார்ல. அப்போ இந்த வார்த்தையில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளோ பேர் மட்டும்தான். உலகத்தில் இருந்த மொத்த மூமின்கள் எவ்வளவுதான், இவங்க எதை உண்டாக்கி இருக்கிறார்களோ அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான், தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நபிமார்கள்ட்டெல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அதை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து, அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி. இவங்கெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது. எப்படி நம்மள்கிட்டையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து நம்மளையெல்லாம் வெளிப்படுத்தி நம்மகிட்ட அல்லாஹ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்கிறானோ, அந்த மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்கிட்டையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு 3வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒய்து அகதல்லாஹு மீசாக்க நபியின், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக. என்ன உறுதிமொழி என்றால், லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் இப்படி கூட்டி வச்சுக்கிட்டான்ல. நபிமார்கள் அப்படி மொத்தமாக குழுமி இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளோ பேரையும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியாக அவங்களெல்லாம் கூட்டி வைத்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்தேங்கிறான். என்ன உறுதிமொழி? லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால், நபிமார்களாக உங்க எல்லாருக்கும் நான் வேதம் தரப்போகிறேன், உங்களுக்கெல்லாம் ஞானத்தையும் தரப்போகிறேன். தந்த பிறகு சும்மஜாக்கும் ரசூலும் முஸத்திகுன் லிமா மாக்கும், உங்களிடத்தில் நீங்கள் சொல்வதை மெய்ப்படுத்தக்கூடிய வேற ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்தால், உங்களை தூதரை அனுப்பி வைத்து விட்டு இன்னொரு தூதரை நீங்கள் இருக்கும்போது நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வைத்தால் லதூமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வல தன்சுருன்னஹு, அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். அக்ரர்த்தும், இதை ஒப்புக்கொண்டீர்களா? அகர்த்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, என்னுடைய உறுதிமொழி இது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்லாம் அல்லாஹ் கேட்குறான். காலு அக்ரர்னா, ஓ ஒப்புக்கொள்கிறோம் எல்லாரும் சொன்னாங்க. கால ஃபஷ்ஹது, சாட்சியாக இருங்கள். அனமாக்கும் என ஷாஹிதீன், நானும் உங்களோட சாட்சியாக இருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்லாஹ் அனுப்பிவிட்டான்னு சொன்னால், இந்த ஜூனியராக வர்றார நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா. ஒரு ஆள் அல்லாஹ் நபி அனுப்பிட்டான், அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான், புதுசாக ஒரு ஆளை பிடிச்சி இவரை நபின்னு இப்போ அனுப்பி வைக்கிறான். பழைய நபி இருக்கார, ஏற்கனவே இருந்த நபி, அவருடைய கடமை என்னன்னு கேட்டால் இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும். அல்லாஹ் வந்து பொறுப்பை கொடுத்தான், வேற ஆளை நியமிச்சு விட்டான். நமக்கு வந்து இதில் போட்டி போட முடியாது. அல்லாஹ் அனுப்புனதை ஏற்றுக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி போயிடணுமா. பிந்தி அனுப்புன ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும், அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும். இதை செய்வீர்களான்னு அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான். இந்த ஹிலரு இலியாஸ் எல்லாம் நபி, அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு வேற இருக்கிறாங்க. அவங்க இந்த இவங்க வாதப்படி, அவங்க மௌத்தா போகலை என்ற வாதப்படி ஹிலருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில், இலியாஸுங்கிறவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அதானே உயிரோடு இருக்கிறாங்கன்னு அதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 நபியாக, அவங்க 570 பிறக்கும் பொழுது அவங்க வந்து 610 நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாஸ் ஹிலர்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க உலகத்தில். இவங்க வாதப்படி, இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 2 நபிமார்கள் தெருவா சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு நபியாக வர்றாங்க. இப்போ அவங்களுடைய கடமை என்ன, ஹிலருடைய கடமை என்ன? உடனே ரசூலுல்லாஹ் தேடி ஓடியாரணும். இலியாஸுடைய கடமை என்ன? வந்துட்டாரா, ஒரு நபி எல்லாம் அனுப்பிட்டானா, புதுசாக ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும். அக்ரிமெண்ட் அப்படி தான் போடப்பட்டிருக்குது. ஓடி வந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிலராக இருந்தாலும் இலியாஸாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலையும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இருந்தார்களா? அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபிங்கிறாங்க, அடிக்கிறாங்க. முதல் முஸ்லீமா ஹிலரில் ஒடியாந்து நின்றுக்கணும், ஏன்ப்பா அடிக்கிறீங்க? முதல் முஸ்லீமா ஹதீஜா தான் நின்றாங்களே தவிர, அபூபக்கர் தான் நின்றாங்களே தவிர, அலி தான் நின்றாங்களே தவிர, முதல் முஸ்லீமா யார் நிற்கல? ஹிலரை காணாம இல்லையா செங்க இருந்திருந்து அங்கேயில் வருவாங்க. ரொட்டி திங்கிறதுக்கு வரக்கூடிய அங்கே அதுக்கு வர மாட்டாரா? கடற்கரையில் தூக்கி போகிற ரொட்டியை சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய ஹிலரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு நம்ம உறுதுணையாக நிற்கணும், அவரை போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்கன்னு வந்திருக்கணுமா இல்லையா? ஹிஜ்ரத்து செய்து போகும்பொழுது பாதை தெரியாமல் யாரோ ஒரு ஆளை, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை வந்து அதுக்கு வழிகாட்டி அணிவித்து கொண்டு அவருக்கு பின்னாடி போனாங்களே, நமக்கு தான் ஊரே நான் சுற்றிட்டு வந்துடுவோம், நான் வர்றேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்துடணுமா இல்லையா? ஹிஜ்ரத்து பயணத்துக்கு அவரை கூட்டி கொண்டு வந்து அழகாக மதீனாவில் விட்டுருக்கலாமே. அதுவா நெருக்கடியான கட்டத்தில் 16 வயசு பசங்களையெல்லாம் யுத்தத்தில் ஈடுபடுத்துகிற அளவுக்கு நெருக்கடியாக இருந்தாங்களா பதிர் போர்க்களம்? அதில் முதல்ல தலைமை வந்திருக்கணுமா இல்லையா? இவர் இருந்திருப்பாரே. ஆனால் அப்படி ஒருத்தர் ஹிலர் என்பவரும் இல்லியாசுங்கிறவங்களும் உசுரோடு இருந்திருப்பார்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் உசுரோடு இருந்திருப்பார்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்தித்திருக்க வேண்டும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும், எல்லா போர்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்க வேண்டும். அனைத்து போர்களையும் வந்து அவங்களுக்கு கடமையாயிருச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா இவர் ஹிலர் வந்து போகணுமா இல்லையா? பதிரில் கலந்துக்கணும்ல. பதிர் சஹாபாக்கள் பட்டியலில் ஹிலர் உண்டா? பதிர் சஹாபாக்கள் பட்டியலில் இலியாஸ் உண்டா? இல்லையே, காணாம. அவர் வந்திருந்தானே ஒரு பேர் இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த அக்ரிமெண்ட் 381 அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்திருக்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களே. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பாக வந்திருப்பார்கள். இல்லை, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரலை என்பதிலிருந்து விளங்குகிறது அப்படி ஒருத்தங்க உலகத்தில் இல்லை, மூத்தா போயிட்டாங்க. எல்லாரும் எப்படி அவரவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாகி விடுவார்களோ அது மாதிரி இந்த ஹிலருங்கிறவங்களும் இல்லியாசுங்கிறவங்களும் அவங்களுக்குன்னு அல்லாஹ் கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்க சமுதாயத்தோடு சேர்ந்தவர்களும் மூத்தாகி இருப்பார்கள் தான் விளங்கணுமே தவிர அவங்க உசுரோடு இருப்பாங்கன்னு விளங்க முடியாது. எந்த ஒரு யுத்தத்திலையும் வரல. அது மாத்திரம் இல்லை, அதை விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்குமாச்சு அவர் பார்த்துக்கிறவாருன்னு போயிடலாம். ஒரு நபி இல்லாதவர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு? நபிக்கு தான் சிறப்பு கூட. இப்போ நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க. நபிகள் நாயம் மூத்தா போன பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது. இப்போ அபூபக்கரை விட ஹிலருக்கு தகுதி கூட இல்லையா? உசுரோடு இருந்தார்னா, அவர் உசுரோடு இருந்தார்னு சொன்னால் ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட? இவர் நபி இல்லை. யார்? அபூபக்கர். இந்த உம்மத்தில் சிறந்தவராக இருக்கலாம் அவர். உமர் வந்து இந்த உம்மத்தில் 2வது இடத்துல இருக்கலாம். ஹிலர் யார்? அவர் உண்மையில் உயிரோடு இருந்தார்னு சொன்னால் நான் இருக்கிறேன், என்னது ஏன் அபூபக்கர் எதுக்கு? நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரை போயிருக்கிறேன்ல, நான் இருந்ததை செஞ்சுக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா? சரி, அதான் சொல்லலை. இந்த உம்மத்தில் சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு. சரி, என்ன செஞ்சு குறைஞ்சபட்சம் 3-4 விஷயத்தில் அடிச்சுக்கிற பார்த்தாங்க, கொலை செஞ்சுக்கிற பார்த்தாங்க. யார் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல வந்து தீர்ப்பாக சொல்லியிருக்கலாம்ல. அவர் எதுக்கு படிச்சுக்கிறீங்க? நான் தான் ஹிலரு, நீங்கள் அபூபக்கர் தான் இருக்கணும், நீங்கள் எப்படி அதுக்கே சாவடிக்க பார்க்குறீங்க? எங்கே அடக்கம் பண்ணுற ரசூல்லாவை? அதில் சண்டை வருது. ரசூல்லா மௌத்தாயிட்டாங்களா இல்லைன்னு சண்டை வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன பிறகு அடக்கம் பண்ணலை. திங்கக்கிழமை மௌத்தா போகிறாங்க, புதன்கிழமை தான் அடக்கம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 48 மணி நேரம் அடக்கம் பண்ணாமல் உடலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? மூத்தா போயிட்டாங்கன்னு முடிவாகலை. இல்லை, முடிச்சிருவாங்க, தூங்குறாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்து வரும்? அவங்களாம் மூத்தா போவாங்களான்லாம் கருத்து வந்துக்கிட்டு இருக்குது. நான் பெருசா நீ பெருசா அருவாளத்துக்கு நிற்கிறார் உமர்லாம், கொண்டு விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா தலையை சீவிடுவேங்கிறாரு. இப்படி கொந்தளிச்சு போய் நேரத்தில் வந்தார். அவர் இருந்தார் அப்போலும் வந்திருக்கேனே, வந்து என்ன பண்ணியிருக்கேனே? எதுக்கு படிச்சுக்கிறீங்க? மூத்தா போயிட்டாங்கப்பா. என்னை மாதிரி 2-3 பேருக்கு தான் விதிவில் கல்லா கொடுத்துருக்குறான், அவருக்கு கொடுக்கல. அப்படி அவர் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லணுமா இல்லையா? அவர் கடமை இருக்கல அவருக்கு. ஏன் அதை செய்ய வரல? அந்த செய்தியை சொல்றதுக்கு வரல. யார் பதவின்னு அடிச்சு அப்போ வர காணா. இதை விடுங்க, இதாவது அதுவாக காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. எங்கே அடக்கம் பண்ணுறேன்னு சண்டை வந்துச்சு, காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டாங்க. மூத்தா போயிட்டாங்களா இல்லைன்னு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. யார் ஜனாதிபதினு சண்டை வந்துச்சு, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு செத்தாங்களா? அப்போ வந்துருக்கலாம்ல. காம்ப்ரமைஸ் ஆன விஷயத்தை விடுங்க. அலிக்கும் ஆயிஷாவுக்கும் சண்டை வந்துச்சுல, எத்தனை சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க 2 தரப்புலையும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், அருவாளை தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வெட்டி சாவுறாங்க. இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள், அங்கிட்டு கொல்லப்பட்டவர் சஹாபாக்கள். ஏன் ஓடி வந்து தடுக்கல? அவருடைய கடமை இருக்கு. நபியில் அவர் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்றவர்ல, எது கரெக்டான ஒரு நிலைன்னு தெரியுமா? அவர் சொன்னால் கேட்கவும் செய்வாங்களே எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே, ஆனால் அந்த உம்மத்து கேட்டிருக்குமே, ஏன் அதை செய்ய வரல? அப்போ எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 14 நூற்றாண்டா. ஏன் இந்த இப்போ இது தலைமை இல்லாமல் தடுமாறிட்டு வந்து ஈராக்லாட்டி அங்காட்டி ஆப்கான்லாட்டி வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் வாட எல்லாம் பின்னாடி வாடன்னு போயிருக்க மாட்டோமா? நான் தான் அவர் அடையாளம் காட்டி கொண்டு அதுக்குரிய பொறுப்போடு வந்தார்னு சொன்னால் எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்பாங்க. ஒரு உலகளாவிய தலைமை ஒரு செகண்டில் உண்டாகி போயிருக்குமே.
நம்ம எங்கே போய் நின்றுவோமே, ஏன் வரக்கானா? அப்போ இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு வந்து இதுவே அதான் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. அதனால ஹிலர் நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உயிரோடவெல்லாம் கிடையவே கிடையாது என்பதை விளங்கி கொள்ளணும். இதை வந்து ரொம்ப காலமாக இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் 700 600 உள்ள அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஹிலர் இருக்காரு, இலியாஸ் இருக்கிறாரு. அந்த காலத்திலே மறுப்பு நூல் எழுதப்பட்டிருக்குன்னா பாருங்களேன். இந்த கதை நேற்று முந்தா நாள் இட்டு கட்டப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு 1000 வருஷமாக பொழிக்கிட்டு வர்றாங்க இந்த கதையை. 1000 ஆண்டு காலமாக என்ன செய்கிறாங்க, ஹிலர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லையும் பல பாஷைகளும் எழுதப்பட்ட நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இப்னு தைமியா அவர்லாம் ஹிஜ்ரி 700 உள்ளவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹிலர் நபி உசுரோடு இருக்காருங்கிறாங்களா, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? 700 கேட்டாங்கன்னா இப்போ என்ன இருக்குது, அதுக்கு முந்தைய சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக கேட்குறாரு, அவர் உசுரோடு இருப்பாரையானால், ஒரே வார்த்தை கேட்குறாரு, உசுரோடு இருப்பாரையானால் ல வஜப அலைஹி அன் யாத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை வந்து சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும். ஏன் வரல? ஒயு ஜாஹித பைன எதைஹி, அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். ஏன் அவர் செய்யலை? ஓ எத்த அல்லம மின்ஹு, நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும். செஞ்சாரா அவருன்னு கேட்குறாரு. உயிரோடு இருக்காருன்னு சொன்னோன்னே வேற ஆதாரம்லாம் இப்னு தைமியா பேசலை. அவர் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல ரசூலா வந்து பார்த்துருக்கணும், அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும், அவங்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க வேண்டும். அதனால இது கட்டுக்கதை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்ராஹிம் அல் ஹர்பிங்கிறவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு கேள்வி கேட்க போல சொல்கிறாங்க, ஒமா ஆல்கா ஹாதா பைனன்னாசி இல்லை ஷைத்தான், இந்த சிந்தனையை ஷைத்தான் தான் போட்டிருக்கணும் மனுஷர்களுக்கு. அது எப்படி இருக்க முடியும்? ஷைத்தான் இப்படி ஒரு தீய கருத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறான் என்று அந்த காலத்திலே அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி இமாம் அவர்களிடத்தில் ஒரு கேட்குறாங்க, அனில் ஹில்ரி ஓ இலியாஸ் ஹல் ஹுமா அஹ்யாவுன், ஹில்ரி இலியாஸ் 2 பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போ புகாரி இமாம் சொல்கிறாரு, கைபைய கூணுஹாதா, அது எப்படி உசுரோடு இருக்க முடியும்? ஓ கது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்ன ஹதீஸ் எடுத்து காட்டுறாரு. அப்போ தான் இந்த பூமியிலே இன்று இரவு வாழக்கூடிய எவராக இருந்தாலும் ஒரு 100 ஆண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூல்லா காலம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 வருஷம் கழித்த பிறகு நிச்சயமாக உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இப்னு ஜவுசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சொல்கிறார்களோ, யார் ஹிலரு ஈசா, ஹிலரு இலியாஸ், இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்னு ஜவுசி போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் இசாபுல் ஹர்பிங்கிறவர், அபுல் ஹுசைனுங்கிறவர், இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி உசுரோடு இருக்கிறது அந்த கருத்து வந்து தப்புங்கிறாங்க. அதோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபு யாலாங்கிறவர் கேட்குறாரு, அவர் உசுரோடு இருப்பாரேயானால் இப்போ கைஃபையக்கூன் ஹையன், ஹிலர் உசுரோடு எப்படி இருக்க முடியும்? இருந்திருப்பாரையானால் உலாயு சல்லி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா, ரசூல்லாவோட வந்து ஒரு ஜும்மா கூட ஒரு தொழுவலை. ஜும்மா எவ்வளோ முக்கியமான கடமை. ரசூல்லா தொழுது ஒரு ஜும்மாவுக்கு வந்தாலும் வரல, உலல் ஜமாத்தை ஒரு ஜமாத்து கூட வரல, ஒரு ஜாகிதமாகு அவரோட சேர்ந்து வந்து யுத்தம் கூட செய்யலை. அது என்னது, ஈசா நபி அவர்கள் இறங்கினோன்னு தொழுவாங்கன்னு இருக்குது. ஈசா நபி அவர்களை பொறுத்து அவர் கேட்குறாரு, அபு யாலா கேட்குறாரு, அட ஈசா நபி வானுலகத்தில் இருக்கிறார், அவர் இறங்கணும்னு என்ன செய்வார், இந்த உம்மத்தோட உம்மத்தா கலந்து நான் ஜமாத்தை நடத்த மாட்டேன், உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுறாருன்னு வருது. இவர் என்ன காணா, ஜும்மாவுக்கு வரக்கானா ஜமாத்துக்கு வரக்கானா இந்த ஒரே ஜும்மாங்க தான் நடக்குது உலகத்திலேயே, எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ரசூல்லா வர்றாங்க, ஆஹா நமக்கு ஜும்மா நடக்க அழகான வாய்ப்பு வந்துருச்சு, முகமது வந்தவன ஒரு ஜமாத்து உண்டாகி போச்சு, நம்ம ஓடி போய் என்ன செய்வோம், அவரோட சேர்ந்து ஜும்மா தொழுவோம், ஏன் ஜும்மா தொழு வரல அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த கட்டுக்கதைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுக்கதைகளை அறிவிக்கிற ஆள்கள்லாம் அந்த சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் பின் ரசீன் என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார். இந்த செய்தி பூரா ஹிலர் வருவார், அரபாவில் பார்ப்பார், ஜிப்ரில பார்ப்பார், மீகாயில பார்ப்பாருன்ற இந்த கப்சா பூரா யார் வழியாக வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவருடைய தான் வருகிறது. இவர் வந்து ஒரு லைசபி செய்யுங்கிறாங்க, இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, விட்டு அடிக்கிறது அப்படி ஆள். இந்த செய்திகள்லாம் யார் வழியாக வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால் இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி வந்து சரியில்லைன்னு விளங்கிக்கிறணும். அதனால் ஹிலர் நபி என்பவரும் உசுரோட கிடையாது,
அதே மாதிரி இல்யாஸுங்கிறவங்க உசுரோட கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வானுலகத்துக்கு அல்லாஹ் வசத்துனாங்கிறது தான் இருக்கே தவிர, இது அவர் உயரமான அந்தஸ்துக்கு வசத்துனான் இருக்கே தவிர, இந்த மௌத்தா போனது, திருப்பி ஒரு உசுரை கொடுத்தது, நரகத்தை சுற்றி பார்த்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இருக்குது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதுபோக அல்லாவே என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல் யௌம துஜ்ஸவுன், அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இன்றுதான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள். பரிசு வழங்கப்படுற நாள்னு ஒரு நாள் இருக்கிறது. இவர் சொன்ன மற்ற விதியெல்லாம் ஓகே, மௌத்தா போயிட்டார், ஓகே, ஒரு தடவை மௌத்தா போயிட்டார், சரி, நரகத்தை பார்த்துட்டார், ஓகே. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறது பரிசு வழங்குறதுக்குன்னு ஒரு டேட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. அது என்னாச்சு? அந்த சரத்தை காணாமல் மாலிக் யௌமித்தீன்கிறமே நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதிண்டு அந்த டேட்லான போகணுன்னு எல்லாம் எழுதி வச்சுக்கிறான். எப்போ போவோம்னு கேட்டால் எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரித்து போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குன்னு எப்போ அல்லாஹ் சொல்கிறானோ அப்போல இவர் போயிருக்கானே. இப்போ போய்கிட்டு அவர் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ணி அல்லாஹ் தோற்று போயிட்டானா எப்படி நடந்திருக்கு? அதனால இத்ரீஸ் விஷயமும் பொய்யா போயிடுச்சு. என்ன உண்மை இருக்குது என்று கேட்டால், ஈசா நபி, ஏன்னா ஈசா நபி இல்லை நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறனால ஈசா நபி அவரும் இவரோட இல்லைன்னு நினைக்கக்கூடாது, அவரும் உயிரோடு இருக்கிறார். ஈசா நபி ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான் 2000 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள். அதுக்கு திருமறை குர்ஆன்லையும் சான்று இருக்குது. ஏன் அதை நம்புகிறோம்? நம்ம பெரிய லாஜிக் பேசிக்கிட்டு நம்ம இதெல்லாம் மறுக்கலை. இப்போ சொன்ன விஷயங்களை எல்லாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்குமே நம்ம நம்பிடுவோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாதனால தான் மறுக்கிறோம். ஹிலரை பற்றி அல்லாஹ் சொன்னால் நம்ம உடனே மறுக்க மாட்டோம். ஹிலருங்கிறவரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆனில் ஒரு வசனம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஆர்குமெண்ட்டுக்கு வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, ஹிலர் ஒருத்தர் இருக்கிறார் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம அதை மறுத்திருக்க மாட்டோம். இந்த ஹிலரு இலியாஸ் மேட்டர்களை அவங்க உசுரோடு இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலைங்கிறது தான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வும் அழகாக சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் அதையும் நீங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் சூரத்துல் மாயிதாவில் 5வது சூரா, மாயிதான 5வது சூரா, அதில் 75வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மறைமுகமாக விளங்கும். மறைமுகமாக விளங்குறது முதல்ல, நேரடியாக விளங்குற வசனங்கள் இருக்கிறது. அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ். மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர். மசீஹ்ன்றால் அவங்க தான், ஈசான்றால் அவங்க தான். மல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல், அவர் தூதரை தவிர வேறு இல்லை. கடவுள் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம், கடவுளுடைய மகன் என்று நினைக்கிறீர்கள், இல்லை, அவர் தூதர் தான். மெசேஜ் கொண்டு வந்த தூதரை தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கது ஹலத்து மின் கப்லிஹிர் ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் போலன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஈசா நபி அவரை பற்றி பேசும் பொழுது அவர் மௌத்தா இருந்தார்னு வைங்க, இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு கேட்டால், இன்னும் படித்து பார்த்தோம்னா அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களே அவங்க ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க, மரியம் சித்திகாவாக இருந்தார்கள். கானா யவுகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உன்லூர் கைஃபனு பையின் உலகமுல் ஆயாத், அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சும்மல்லூர் அண்ணா யூபகூன், எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஈசா நபியை கடவுள் தன்மை பெற்றவர் என்று சொல்கிற மக்களுக்கு அல்லாஹ் மறுப்பு கொடுக்குறான். என்ன மறுப்பு கொடுக்குறான் தெரியுமா? டேய் 2 பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, நல்லா கேட்குறான். நீ கடவுளுங்கிற, கடவுள் மகங்கிற, கடவுள் சாப்பிடுவானா? சாப்பிடல கடவுள் இல்லைண்டா இல்லையா? நீ சொல்லக்கூடிய ஈசா நபியும் சாப்பிட்டுருக்கிறாரு, அவங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்குறாங்க, 2 பேரும் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க போது அப்புறம் சாப்பிட்ட பிறகு எப்படிப்பா நீ கடவுளுங்கிற? சோறு தின்ட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன கடவுள்? கடவுள்னா சாப்பிடக்கூடாது, பசிக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, அவன் தான் கடவுள். அப்போ கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படிப்பா சொல்கிறீங்கன்னு நல்லா கேட்குறான். அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கிறான்? கானா யகுலானி தாம், 2 பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். அப்போ உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு கேட்குறான். சரி, ஒருவர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு உணவு உண்பதை விட பெரிய ஆதாரம் எது? செத்து போனது. ஒருத்தர் உணவு உண்பதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்வதை விட அவர் செத்து போனதை சொல்லி கடவுள் இல்லைன்னு சொன்னால் வெயிட்டு கூட தானே. செத்துட்டான் எப்படிப்பா கடவுள்னு சொல்ற அப்படின்னு கேட்கறது வெயிட்டு கூடவா? சோறு திங்கிறான் எப்படிப்பா கடவுள்னு சொல்றேங்கிறது வெயிட்டு கூடவா? கடவுள் கூட சோறு திம்பான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளுக்கு படையல் பண்ணி அந்த சாமான்லாம் சாப்பிடுவார்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறான். அப்போ கடவுள் தன்மையை மறுப்பதற்கு திங்கிறத சொல்வதை விட செத்ததை சொல்வது தானே வெயிட்டானது. அவர் செத்து இருந்தால், மௌத்தா இருந்தால் அல்லாஹ் என்ன பண்ணியிருப்பான்? கடவுள் இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி அவரே மண்டையை போட்டார், அவரை போய் கடவுளுங்கிறேன்னு கேட்டிருப்பான்ல. அல்லாஹ் எப்படி கேட்குறான்? மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல்,
மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் தூதர் தான். கது ஹலத்து மின் கபிலிஹி ருசுல், அவருக்கு முன்னால் எல்லா தூதரும் போய்விட்டார்கள். அவர் போகலன்னு அர்த்தம். அவர் போயிருந்தா அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். முந்தி போனதா சொல்லுவாங்க. அவரே போயிட்டாருன்னா அவருக்கு முந்தி போய்விட்டார்கள் எல்லாம் சொல்றான். அவர் போயிட்டாருன்னு சொல்லணும். அவர் போகல, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போயிட்டார்கள்ங்கிற வார்த்தையிலிருந்து அவர் இன்னும் போகல, இன்னும் மூத்த ஆகலைன்ற கருத்தில் இருக்குது. எதன அர்த்தம்? இப்போ என்னை பற்றி பேசும்போது எனக்கு முந்தி உள்ளவெல்லாம் போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? நான் இருக்குன்னு அர்த்தம் தானே. நானே போயிட்டு அதை தானே சொல்லணும். நானே போய்விட்டால் எதை சொல்லணும்? நான் போனதை தான் சொல்லணும். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவங்க அம்மா சாப்பிடக்கூடிய உண்மையாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுப்பதிலிருந்து ஈசா நபி அவர்கள் இன்னும் போகலைன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டு விட்டு போகவில்லை, மூத்தாகலை அப்படிங்கிற விளங்குது மறைமுகமாக. அடுத்தது 4வது சூறாவில் நிசாவில் 157, 158, 159 வரிசையாக அந்த மூணு வசனத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் ஈசா நபிக்கு மாத்திரம் நல்லா விதிவிலக்கு கொடுத்துருக்குறான். நல்லா விளங்கும். எப்படி விளங்குறது? ஓ கவுலிஹிம், இந்த யகூதிகளை நாம் சபித்து விட்டோம் பல காரணங்களால். அந்த சபிப்பதற்கு ஒரு காரணம் ஓ கவுலிஹிம், அவர்கள் கூறியதால். என்ன கூறியதால்? இன்னா கத்தல்னல் மசீஹ ஈசபன மரியம ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதராகிய மரியமுடைய மகன் மசீகை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறிய காரணத்தினால் யகூதிகள் சொன்னாங்க, நாங்கள் காலி பண்ணிட்டோம், தீர்த்து கட்டிட்டோம் வர என்று யகூதிகள் சொன்னார்கள் இல்லையா? அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் யூதர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஒமா கதலூஹு, அல்லாஹ் சொல்றான், அவரை அவர்கள் கொல்லவே இல்லை. ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை. ஒலாக்கின் சுப்பிகளகும், அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சது நெசம், சிலுவையில் அரைஞ்சது நெசம். ஈசான்னு நினச்சிக்கிட்டு யாரையும் பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. ஆள் மாறாட்டம் நடந்து போச்சே தவிர ஆள் மாறாட்டம் பண்ணிவிட்டு அவரை பொண்ணு நினச்சிக்கிட்டாங்க. அந்த சம்பவம் உண்மை, யதார்த்தம் வழங்காம என்ன பண்ணிட்டாங்க, ஈசா நபியை நம்ம காலி பண்ணிவிட்டோம்னு சொல்லி ஆள் மாறாட்டம் நடந்து விட்டது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, யார் இதில் முரண்படுகிறார்களோ லஃபி ஷக்கிம் மின்ஹு, அதில் அவர்கள் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். ஈசாவை கொன்றதில் அவர்களுக்கு உறுதியான ஞானம் இல்லை. மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவுமே கிடையாது. இல்லல்லன், வெறும் ஊகத்தை தவிர ஒன்றும் கிடையாது. அடுத்து சொல்றா ஒமா கதலுஹு யகீனா, யகீனாக அவரை கொல்லவே இல்லை. யகீனா உறுதியாக, திட்டவட்டமாக ஈசா நபியை அவர்கள் கொல்லவே இல்லை. கொல்லலன்னு என்ன ஆகிட்டாரப்ப, வேற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு விட்டாங்க, அவரை கொல்லலை. அவர் என்ன ஆனாரு? அடுத்து எல்லாம் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அவரை தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். ரஃபாஹுன்னு அவரை உயர்த்தி கொண்டான், இலைஹின்னா தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். கொல்லலைன்னு என்ன ஆனார்னு கேள்வி வரும்ல. அதாவது வேற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு விட்டாங்க, அப்ப அவர் என்ன ஆனாரு, அது வேணுமா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான். கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன். தன் அளவில் இப்படி வசத்துவனை கேட்கக்கூடாது, அவன் நினைச்சதை செய்யற அளவுக்கு மிகைத்தவன். அதே நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் இப்படி வசத்த முடியும்னு கேட்கக்கூடாது. அவன் ஹக்கீம், நுண்ணறிவாளன், ரொம்ப டெக்னிக்காக அவன் வேலையை செய்வான். அவன் வலிமை மிக்கவனாக இருக்கிற காரணத்தினாலையும் நுண்ணறிவாளனாக இருக்கிற காரணத்தினாலையும் அவன் தன்னளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். இது 158வது வசனம். 159 சொல்லப்படுது, ஓ இம்மின் அகலில் கிதாபி, வேதக்காரர்களில் யாராக இருந்தாலும் இல்லால யூமின் நபிஹி கபல மௌத்திஹி, ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஈசா நபி இன்னும் மூத்த ஆவல, இனிமேதான் மூத்தா போறாரு, அதுக்கு முந்தி அவரை ஏற்றுக்குவாங்க. ஒரு காலம் வரும், ஈசா நபியை இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓ யௌமல் கியாமத்து யகூன் அலைஹிம் ஷஹீதா, கியாம நாளில் இவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்னு சொல்லி 4வது சூறாவில் 157, 158, 159 சொல்றான். ஈசா நபி மூத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இதுக்கு ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுப்பாங்க. உயர்த்தி விட்டான் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான். அதுக்கு என்ன அர்த்தமா? அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான்னு அர்த்தம் செய்யணுமா? அவரை வசத்தினான்னு அர்த்தம் கிடையாதான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் செய்வாங்க. அப்படி வியாக்கியானம் செய்ய தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டால், அந்தஸ்தை உயர்த்துறதா இருந்தால் அந்தஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஆகணும் அரபியில். இத்ரீஸுக்கு சொன்ன மாதிரி ரஃபனாஹு மக்கானன், மக்காண்ட அந்தஸ்து, அவரை உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தினோம் என்று சொல்லணுமே தவிர
சும்மா ரஃபான்னு வார்த்தையை போட்டீங்கன்னு சொன்னா இந்த ரஃபால் குர்சு பண்ண அந்த கர்ச்சீப்பை ஒசத்தினான்னு அர்த்தம். இதுக்கு அந்தஸ்து ஒசத்து தான் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கிறத இப்படி மேலே ஒசத்துறதுன்னு அர்த்தமே தவிர ரஃபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இல்லை, அந்தஸ்து உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு கூட தொழுகையில் உள்ள சட்டங்கள் தெரியும். தொழுகையில் தோக்கும்போது என்ன பண்ணணும், கையை உயர்த்தணும் இருக்குல்ல, ரஃபவுல் எதைன்னு இதுக்கு பேர். கைகளை உயர்த்துதல்னு சொல்லுவோம். ரஃபவுல் எதைன், ரெண்டு கையையும் உயர்த்த வேண்டும். அந்தஸ்தையை உயர்த்தணும், கையை ஒசத்தணுமா. ரஃபவுல் எதைன் என்று சொன்னால் இப்படி இருக்கிற கையை இப்படி ஒசத்தணும், ஒரு கீழே இருக்கிறத மேலே தூக்கிட்டு போகணும். அப்போ ரஃபா என்ற வார்த்தைக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டால் கீழே இருந்து மேல் நோக்கி ஒசத்துறது, இப்படி தான் அர்த்தம். நிறைய ரஃபா குரானில் வருது. உனக்குதா ரஃபா சம வானத்தை உயர்த்தினேங்கிறான், அந்தஸ்து ஒசத்திட்டானா வானத்தை ஒசத்தினானா. வானத்தை ஒசத்தின என்ன அர்த்தம், வானமே உயரமாக இருக்குன்னு அர்த்தமே தவிர வானத்துடைய அந்தஸ்து ஒசத்தி பண்ணானல்ல, கிரேடு கொடுத்துட்டான், தரஜா கொடுத்துட்டான் அர்த்தமா இல்லை. ரஃபா சமாவாத்தி, வானங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். பிகைரி அமதின் தரவுனகா, பார்க்கிற காணுகின்ற தூண்கள் இல்லாமல் வசதி இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த ரஃபா என்ற வார்த்தை இங்கே வருது. அதே மாதிரி சொல்லும் பொழுது அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமாவோ பனாகா, உங்களை படைப்பது கஷ்டமா வானத்தை படைக்கிறது கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். ரஃபா சம்கஹா, அதன் முகட்டை அல்லாஹ் வசதி இருக்கிறான், ரஃபான்னு வருது. அப்போ ரஃபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அதையே ஒசத்துன்னு அர்த்தம். ரஃபஅஹு, அவரை உயர்த்தி கொண்டான். அதாச்சும் பரவாயில்லை. இலைஹின்னு வர அல்லாஹ் சொல்றான், தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். இலைஹி, தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அப்போ உயர நோக்கி எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம். அதோட பொருத்தமா அல்ல வாசகத்தை போறான். என்ன போடுறான்னு கேட்டா, அது இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல என்ன கேள்வி வரும், அந்தஸ்து உயர்த்துறத பத்தியா கேள்வி வரும். கொல்றன்னு வேற ஆளை கொண்டு விட்டாங்க, அவர் என்ன ஆனாரு, அதான் இங்க கொஸ்டின் வருது. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லிட்டு வர்றான் 156ல், அவரை கொல்லலை, சிலுவையில் அறையலை, நிச்சயமாக கொல்லவே இல்லை, ஆள் மாற நடந்து போச்சு, வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னு முடிச்சு விட்டான்ல. இப்போ என்ன கேள்வி வரும், இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும். அப்போ அவரை வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னு இவர் எங்கே போனார், அந்தஸ்து வசதி கிடக்கட்டும்னா அது பாடி எங்க, கேள்வி எந்த கேள்வி வரும், அதான கேள்வி வரும். அந்தஸ்து வசரத்தை பற்றி இங்கே கேள்வி வருமா, அவரை வேற ஆளை கொண்டு விட்டாங்கன்னா சரி, இவர் எங்கே, இவர் உடம்பு எங்கே, என்ன ஆயிட்டாரு அப்படின்னு இவருடைய உடலை பற்றியும் உயிரை பற்றியும் தான் கேள்வி வருமே தவிர இவருடைய தரஜாவை பற்றி கேள்விங்க வரவே இல்லை. அப்போ இவர் என்ன ஆனார்னு கேள்வி வரும்பொழுது தான் நான் எடுத்துக்கிட்டேன், நான் என்ன அளவில் தூக்கிட்டு போயிட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தால் கூட அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டான்ங்கிற கருத்து நிச்சயமாக வராது. அது அறியாமையினால் அப்படி ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை விட 159 அடிக்கிறான் பாருங்க அடி. வேதக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி எல்லாம் ஏற்றுக்குருவாங்க. இறங்க போறார், இறங்குறலாம் பார்ப்பான், சேட்டலைட்டில் கூட கேமரா திருப்பிடுவாங்க, உலகமே பார்க்க. இந்த காலத்தில் வந்து ஒரு வவ்வால் வந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்போ உலகத்தினுடைய அத்தனை கேமரா அவரை நோக்கி திரும்பி இறங்கும் பொழுது டிவியில் உட்காந்து 50 பேர் பார்ப்பான், எல்லாரும் ஏற்றுக்குருவான்ல. அடே என்னடா இது இப்படி ஒரு மனுஷன் வர்றான், ஒரு விமானம் இல்லை, ராக்கெட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்போ ஏற்றுக்குறான் 50 பேர், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும். அப்போ ஈமான் கொள்வார்கள். வேதக்காரர்கள் அத்தனை பேரும் அவரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் வருது பாருங்க. அதில் இருந்து என்ன தெரியும்னா மௌத்தாலன்னு வருது. அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இவங்க நம்பியே தீர்வார்கள் அப்படின்றது ஒரு வசனம். அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் 43வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒயின்னஹூல இல்முல் இஸா, அவர் கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசா நபியை பற்றி சொல்லி கொண்டு வரும் பொழுது 57லேருந்து ஆரம்பிக்கிறது. 57லேருந்து ஈசா நபியோட டாபிக் வருது. ஃபலம்மா லுரிப இப்னு மரியம், மரியமுடைய மகனை பற்றி எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் புறக்கணித்து ஓடுகிறார்கள் சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ஒயின்னஹூ, அவர்னா யாரு, மரியமுடைய மகன், அவர் இல்முல் லிஸா, கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். பலா தம்தருன்ன பிஹா, அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வரக்கூடாது அல்லாஹ் கட்டளையிடுறான். அதுதான் சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான். ஒத்தபியூனி ஹாதா சிராத்து முஸ்தகீம், அப்படி நம்புவதுதான் நேர்வழி. அவர் மௌத்தாவல கியாம நாளுக்கு அடையாளமாக வரப்போறார், அப்படி நீங்கள் நம்பி ஆகணும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. எப்படி இறங்குவாங்க, வந்து என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை கொள்வது, அதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அப்போ இப்போதைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மனிதர்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்தவுடனே மூத்தாகி விட்டார்கள். அதில் யாரும் வந்து அவங்கவுங்க வாழ்நாளை கொண்டு உயிரோடு இருக்கிறார்களே தவிர ஆண்டுகள் பல தலைமுறையாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அவங்கவுங்களுடைய சமுதாயத்துக்கு 1000 ஆண்டு வாழ்நாள் கொடுத்தால் 1000 ஆண்டு ஆகும்போது எல்லாரும் மூத்தா போயிடுவாங்க. 500 ஆண்டு அந்த சமூகத்துக்கு வாழ்நாள் இருந்தால் 500ல் மூத்தா போயிருப்பாங்க. 100 ஆண்டு வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் வந்து அப்படி மூத்தா போயிருப்பாங்க. இப்படி எல்லாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். போகாமல் இருக்கிறது வந்து ஈசா நபி மாத்திரம்தான். அது ஒரு பெரிய அறிவுக்கு எதிரான கேட்பாங்க.
அல்லாஹ் நாடுனா அதில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எப்படி திம்பாரு, எப்படி ஒன்றுக்கு போவார், பாத்ரூம்லாம் அங்கே இருக்காங்க, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ் மறந்த ஒரு பேச்சு. விளங்குதா? 300 வருஷம் குகையில் சில பேர் எல்லாம் நினைஞ்சிருக்கிறான், அப்படி பெரட்டி போட்டு தூங்க வச்சிருக்கிறான். 100 வருஷம் உசைர்னு ஒரு ஆளை நினைஞ்சிருக்கிறான்ல, அப்படி தூங்க வச்சு எழுப்பி காட்டிருக்கிறான். அதெல்லாம் குரானில் வரத்தான் செய்கிறது. அதனால் அல்லாஹ் நான் சொன்னால் எந்த உணவும் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் எப்படி வேண்டாலும் ஒரு செகண்டில் ஒரு போயிட்டு அந்த மலைக்கூத்து சமாவாத்தையெல்லாம் பார்த்து ரசூலா திரும்பி வரலையா? ஒரு செகண்டில் நடக்கும்னு பேச இயலுமா? அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்று நம்ப வேண்டும். அதில் குரான்லையும் சுன்னாவுலையும் எதுக்கு ஆதாரம் இருக்கிறத நம்ப வேண்டும், ஆதாரமற்றதை புறக்கணிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டால், ஹிலர் நபி, இலியாஸ் நபி, இத்ரீஸ் நபி இவங்களில் யாருமே உயிரோடு இல்லை, எல்லாரும் மூத்தாகிட்டாங்க. ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வது மாத்திரம்தான் உண்மையான செய்தி என்பதை இன்றைக்கு வைத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.